திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் விசிக தலைவர் திருமாவளவன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த சீமான் அனைத்து துறை ஊழியர்களும் போராடும் நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில வந்து போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அதிபர் மதுரோவை கைது செய்துள்ளதாகவும் உடனடியாக அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்திவிட்டதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் போதைப் பொருள் புழங்குவதற்கு வெனிசுலா நாடுதான் முக்கிய காரணம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்காவிட்டால் தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்த டிரம்ப் பதவி விலக வேண்டும் என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். ஆனால் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக மறுத்ததால் பதற்றம் நீடித்து வந்தது. இந்நிலையில் டிரம்ப் உத்தரவிட்டதை அடுத்து அமெரிக்க தலைநகர் கரகாஸில் உள்ள ராணுவ தளம் உள்ளிட்ட 7 இடங்களில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. பயங்கர சத்தத்துடன் குண்டுகள் வெடித்ததுடன் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்துவதை வெனிசுலா தடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் அமெரிக்காவின் சட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை விமானம் மூலம் உடனடியாக அமெரிக்காவுக்கு நாடு கடத்திவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீதான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் குறித்து அமெரிக்காவில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது குடும்பத்தினரை காணவில்லை என அந்நாட்டின் துணை அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்துள்ளதாக கூறும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் செயல்பட மாட்டோம் எனவும் வெனிசுலா சுதந்திரமாக செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபரை சிறைப்பிடிக்க அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைகளில் முதன்மையானதாக டெல்டா படை உள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகள் மீட்பு, நேரடி தாக்குதல் போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மிகவும் ஆபத்தான பணிகளில் மட்டுமே டெல்டா படை ஈடுபடுத்தப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறந்த வீரர்களை தேர்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த டெல்டா படையில் இடம்பெறும் வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் திறனை மேலும் வலுப்படுத்த மிக கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. டெல்டா படை குறித்த விவரங்களும் அதில் யார் யார் இருக்கின்றனர் என்ற தகவல்களையும் ரகசியமாக வைத்துள்ளனர். ரகசியமாக திட்டம் தீட்டி துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய படையான அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை இதுவரை களமிறங்கிய அனைத்து இலக்குகளையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதனால் வெனிசுலா அதிபரை கைது செய்ய அனுப்பப்பட்ட டெல்டா படை சில மணி நேரங்களில் வேலையை முடித்து பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான சிறப்பு அதிவிரைவு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும் தாம்பரம் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு அதிவிரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் மாலை 3:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதில் 18 3 ஏசி பெட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். கன்னியாகுமரி தாம்பரம் இடையிலான விரைவு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் இரவு 8:30 மணிக்கு புறப்படும் என்றும் தாம்பரம் நாகர்கோவில் விரைவு ரயில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் மதியம் 12:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 18 3 ஏசி பெட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும்.
நெல்லை செங்கல்பட்டு இடையிலான அதிவிரைவு ரயில் வரும் 9, 16 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு நெல்லை இடையே அதே நாட்களில் மதியம் 3:30 மணிக்கு புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று செங்கல்பட்டு நெல்லை அதிவிரைவு ரயில் 10, 17 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் அதே தேதிகளில் மாலை 5 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவை சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் இரவு 11:25 மணிக்கு புறப்படும் என்றும் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. போத்தனூர் சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:35 மணிக்கும், மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் மதியம் 1:50 மணிக்கும் புறப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நெல்லை எழும்பூர் அதிவிரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 9ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் புறப்படும் என அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே, மங்களூர் சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் 13ஆம் தேதி காலை 3:10 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 14ஆம் தேதி காலை 4:15 மணிக்கும் புறப்படும் என அறிவித்துள்ளது. ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயில் வரும் 13ஆம் தேதி மதியம் 4 மணிக்கு புறப்படும் எனவும், அதே ரயில் வரும் 14ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து போத்தனூருக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான சிறப்பு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் இரவு 8:15 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.